தாஜ்மஹால் ஹோட்டல்கிட்ட நின்று காரில் நின்று பேசிட்டு இருக்காப்புல சங்கர். மதர்லாண்ட் டீ ஸ்டாலில் சுடலையும் ரவியும் டீ சாப்பிட்டு இருக்காப்புல. நம்ம தொழில் இந்த அளவுக்கு நஷ்டமா போனது காரணமே அந்த 2 பேர் தான். இதுக்கப்புறமும் நம்ம உயிரோட விட்டோம்னா நாம இந்த இடத்துல சைன் பண்ண முடியாது. பாபு நேரா போய் அந்த 2 பேரையும் கூப்பிடாப்புல, சுடலையும் ரவியும். ஆனா ரவி வரல. சுடலை என்ன பண்றாப்புல, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவோட சேர்ந்து வராப்புல. கார்ல ஏத்திக்கிட்டு நேரா பெரியார் நகர்ல இருக்கிற ஆட்டோ சங்கருடைய வீட்டுக்கு போயிடறாப்புல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா முதல் மாடியில அழைச்சிட்டு போய் பிராந்தி வாங்கி கொடுத்து இவங்களும் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனா இருந்தாலும் சுடலைக்கு நிறைய தண்ணியை ஊற்றி கொடுத்தப்ப அவன் போதை தலைக்கு ஏறினப்பட்டு அவன் உளர ஆரம்பிக்கிறான். லலிதாவை நான் தான் கடத்திக்கிட்டு போனேன், அவள் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தேன், எங்கே போனேன், அவள் வச்சுருந்த நகை பணம் இதை ஃபுல்லாக நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட பேசுகிறான். இதை பேச பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் அதை கேட்டு ரொம்ப ஆத்திரமடைஞ்சிட்டான். சுடலை சாப்பிட்டு இருக்கும்போது ஆட்டோ சங்கர் என்ன சொல்றாப்புலன்னா, சுடலை நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாப்புல. ஆட்டோ சங்கர் ஒரு இக்கு வச்சு அந்த சுடலை கிட்ட சொன்ன உடனே அவன் தம்பி மோகனும் பாபுவும் உஷாராயிராங்க. சரி, அண்ணன் முடிவுக்கு வந்துட்டாரு. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. தன்னோட தொழில ஒன்னா சேர்ந்து தொழில் பண்ண சுடலை தனக்கு போட்டியா தொழில் நடத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கறத ஆட்டோ சங்கர் தெரிஞ்சுக்கிட்டது கடந்த வாரம் பார்த்துருந்தோம். தன்னிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டது, தன்னோட ஆசை நாயகி ஆட்டையை போட்டது என்று இது மட்டும் இல்லாம தன்னோட தொழிலுக்கும் போட்டியா தன்னோட தொழில் வருமானம் பாதிக்கப்படுற அளவுக்கு சுடலை செயல்பட்டு இருக்காங்கிறத ஆட்டோ சங்கர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு ஆட்டோ சங்கர் சுடலையை எப்படி தீர்த்து கட்டினாரு அப்படிங்கறத மூத்த பத்திரிகையாளர் முகவை பாலா மூலமாக இந்த எபிசோட தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பாலா. சுடலைக்கு மெயினா அண்ணா நகர்ல பிராத்தல் பிசினஸ் பண்ணா கூட திருவான்மியூர் தான் அவனுக்கு மெயின் இடமே திருவான்மியூர் தான். ஏன்னா நிறைய கஸ்டமர்கள் அந்த திருவான்மியூர் பகுதியில தான் அவனுக்கு தெரியும். ஆட்டோ சங்கரை தேடி வரக்கூடிய கஸ்டமர்களும் அங்கேதான் தேடி வருவாங்க. ஸோ அதனால அவனுடைய கவனம் ஃபுல்லா திருவான்மியூர் பகுதியிலே தான் இருந்துச்சு. இதுக்கு சுடலைக்கு பக்க பலமா ஆட்டோ டிரைவர் ரவியும் செயல்பட்டு இருந்தார். இவங்கனால இந்த 2 பேர்னாலையும் ஆட்டோ சங்கருடைய பிசினஸ், அதாவது அவனுக்கு வருமானம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன பண்ணிட்டான்னா ஆட்டோ சங்கர் அந்த 2 பேரையும் எப்படியாவது நம்ம தீர்த்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு நல்ல நேரம், அதாவது நல்ல நேரம் அமையும் சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணான்னா ஆட்டோ சங்கர் நடிகை புவனி, அந்த நடிகை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காரை தான் ஆட்டோ சங்கர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாப்ல. நடிகை புவனி யாருன்னா சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வெளியானுச்சு, தமிழ் திரைப்படம். அதுல பிரபு கூட நடிச்சிருந்திருப்பாப்ல. அந்த படத்துல பிரபுக்கு ஜோடியா இந்த நடிகை புவனி நடிச்சிட்டு இருந்தாப்ல. இதை தவிர மலையாள படத்துல எல்லாம் ரொம்ப நடிச்சிருக்காப்ல. அந்த நடிகையுடைய காரை தான் ஆட்டோ சங்கர் அப்ப பயன்படுத்திட்டு வந்திருக்காப்ல. அந்த கார்ல ஒரு நாள் என்ன பண்றான்னா, பிப்ரவரி மாசம் 1988 பிப்ரவரி கடைசி வாரத்துல தாஜ்மஹால் ஹோட்டல்கிட்ட நின்று கார்ல நின்று பேசிட்டு இருக்காப்புல சங்கர். தன்னுடைய தம்பி மோகன், பாபு, எல்டி இவங்களோட பேசிட்டு இருக்கும்போது மதர்லாண்ட் டீ ஸ்டாலில் சுடலையும் ரவியும் டீ சாப்பிட்டு இருக்காப்புல. இப்போ இதை பார்த்த உடனே சங்கர் என்ன பண்றான்னா பாபுவை கூப்பிட்டு அந்த 2 பேரையும் அழைச்சிட்டு வா, நம்ம தொழில் இந்த அளவுக்கு நஷ்டமா போனது காரணமே அந்த 2 பேர் தான். அதனால அந்த 2 பேரையும் இதுக்கப்புறமும் நம்ம உயிரோட விட்டோம்னா நாம இந்த இடத்துல சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாபுட்ட சொல்லி பாபு நேரா போய் அந்த 2 பேரையும் கூப்பிடாப்புல, சுடலையும் ரவியும். ஆனா ரவி வரல. சுடலை என்ன பண்றாப்புல, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவோட சேர்ந்து வராப்புல. வந்ததுக்கு அப்புறமா கார்ல ஏத்திக்கிறான். கார்ல ஏத்திக்கிட்டு நேரா பெரியார் நகர்ல இருக்கிற நம்ம சங்கர் ஆட்டோ சங்கருடைய வீட்டுக்கு போயிடறாப்புல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா முதல் மாடியில அழைச்சிட்டு போய் சரக்கு தண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடலைக்கு பிராந்தி வாங்கி கொடுக்குறாங்க. பிராந்தி வாங்கி கொடுத்து இவங்களும் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனா இருந்தாலும் சுடலைக்கு நிறைய தண்ணியை ஊற்றி கொடுத்தப்போ அவன் போதை அவனுக்கு ஃபுல்லா தலைக்கு ஏறிடுது. போதை தலைக்கு ஏறினப்பட்டு அவன் உளர ஆரம்பிக்கிறான்.
என்ன உளர ஆரம்பிக்கிறான்னா, லலிதாவை நான் தான் கடத்திக்கிட்டு போனேன், அவ கூட வந்து ரொம்ப ஜாலியா இருந்தேன், எங்க போனேன், அவ வச்சிருந்த நகை பணம் இதை ஃபுல்லா நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட பேசுறான். இதை பேச பேச வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் வந்து அதை கேட்டு ரொம்ப ஆத்திரமடைஞ்சிட்டான். அவன் உன்னால ஒன்றும் பண்ண முடியல, பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்கிறான் இப்படின்னு வந்து தன்னுடைய வாக்குமூலத்துல வந்து சங்கர் வந்து அந்த அளவுக்கு வந்து விவரிச்சிருக்காப்ல. ஏன்னா லலிதா வந்து உருகி காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆமா, அது மட்டும் இல்லாம லலிதாவுக்காக கம்மல், தோடு, கொலுசு எல்லாம் மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படி வாங்கி கொடுத்த நகை பணம் பொருள் எல்லாத்தையுமே வந்து சுடலை தான் யூஸ் பண்ணியிருக்காப்ல. சுடலை நான் யூஸ் பண்ணேன் சொல்ல இவருக்கு வந்து அப்படியே எரியா இருந்து உடனே என்ன பண்ணினா, மனைவி ஆட்டோ சங்கர் தன்னுடைய மனைவி ஜெகதீஸ்வரியை கூப்பிட்டு சுடலைக்கு சாப்பாடு ரெடி பண்ணு, மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன. அவன் ஒய்ஃபும் என்ன பண்றாப்புல போய் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து சுடலைக்கு கொடுக்குறாப்புல. சுடலை சாப்பிட்றான். அப்படி சுடலை சாப்பிட்டு இருக்கும்போது ஆட்டோ சங்கர் என்ன சொல்றாப்புலன்னா, சுடலை நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாப்புல. இப்படி அந்த ஆட்டோ சங்கர் வந்து ஒரு இக்கு வச்சு அந்த சுடலை கிட்ட சொன்ன உடனே அவன் தம்பி மோகனும் பாபுவும் வந்து உஷாராயிராங்க. சரியா, அண்ணன் வந்து முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபு ஜெகதீஸ்வரி வந்து கீழே வந்துறாப்புல. வந்ததுக்கு அப்புறமா பாபு என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டில் இருந்த ஒரு குத்தால துண்டு, அப்ப குத்தால துண்டுனா ஒரு கைத்தறி துண்டு சொல்லும்ல, அந்த துண்டை எடுத்துட்டு வந்து சுடலுடைய கழுத்துல போட்டு பின்பக்கமா நின்று பிடிச்சி இழுத்துக்கிறாப்புல. இழுத்த உடனே வந்து பாபு சங்கர் என்ன பண்றாங்க, கோவத்துல போய் சுடலுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாப்புல. நெரிச்ச உடனே கை கால்லாம் உதறுது. உடனே எல்டின் வந்து 2 காலையும் பிடிச்சி அமுக்கிக்கிறாப்புல. அமுக்கிக்கிட்டு கழுத்தை நெரிக்க அவன் வந்து துள்றான், உயிருக்கு போறான். மோகன் வந்து என்ன பண்றான்னா, வந்து சுடலைய வந்து குத்துறாப்புல, வயிற்றுல குதுனப்பட்டு கீழே விழுந்துறாப்புல. அலறிட்டு விழுந்ததுக்கு விடல. அந்த ஆத்திரத்துல என்ன பண்ணினா சங்கர் சுடலையுடைய மர்ம உறுப்புல வந்து பல முறை வந்து சங்கர் வந்து ஓங்கி குத்துறாப்புல. இந்த குத்துனதுல வந்து சுடலை வந்து ஐயோன்னு சொல்லி கதறி விழுந்து அதுக்கப்புறமா அவன் பேச்சு மூச்சு இல்லாம ஆயிரான். பேச்சு மூச்சு ஆனப்ப சரி ஆள் வந்து க்ளோஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னப்ப என்ன பண்ணா, அந்த சுடலை கழுத்துல கிடந்த அந்த செயின், மோதிரம், இதை ஃபுல்லா மோகன் கலட்டி எடுத்து வச்சுக்கிறாப்புல. எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன, செத்து போயிட்டான், இந்த சுடலுடைய பாடியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, தன்னுடைய அவங்க தம்பி மோகன், எல்டின், அப்புறம் பாபு, இந்த 3 பேர் தான் கூட இருக்காங்க. இந்த 3 பேரோட சேர்ந்து சுடலுடைய பாடியை நம்ம வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அந்த பாடியை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறாங்க. அதை எப்படி அப்புறப்படுத்தினாங்க என்பதை பத்தி வர எபிசோட்ல நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்ப பாலா சொல்லபடி பார்க்கும்பொழுது முதல் மாடியில வச்சு சுடலை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அவரோட பாடியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆர்வமுடன் காத்திருங்கள் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம். நன்றி தமிழ் உறவுகளே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.